திருச்சிற்றம்பலம். கூகாயன என் கிழை கூடியழ போகா வகைமெய் பொருள் பேசியவா நாகாச்சல வேலவனால கவி தியாக சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றுமறிந்திலனே உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். இறைவனையும் குருவையும் வணங்கி குழுமியிருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகள் பணிந்து வணங்கி காரைக்கால் அம்மையாரின் அருள் வரலாறு 7வது பகுதியில் அவர் நமக்கு வரமாக அருளிச் செய்த அற்புத திருவந்தாதியில் 66வது பாடலிலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம். மிடற்றில் விடமுடையீர் மிடற்றை நக்கி மிடற்றில் விடம் கொண்டவாரோ மிடற்றகத்து மைத்தாம் இருள் போலும் வண்ணம் கரிதாலோ பைத்தாடும் நும் மார்பில் பாம்பு. விடமென்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பாம்பு. அந்த அரவத்தையும் நீ மார்பில் தரித்திருக்கின்றாய். அதே சமயத்தில் உன் கண்டம் இருள் போன்ற அந்த கருமை உடையதாக இருக்கின்றதே, அதனாலே தானே நீ கருத்த மிடற்றான். அதற்கு காரணம் என்ன? ஆலகால விடத்தை உண்டவன். இந்த அரவம்தான் தீண்டி அந்த நஞ்சுதான் இப்படி காட்சியளிக்கின்றதோ என்று அழகாக அதனை ஒப்புமைப்படுத்தி கூறுகின்றார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அடுத்த பாடலில் திருமுடி முதல் திருவடி வரை உள்ள இறைவன் எவற்றையெல்லாம் அவன் தாங்கிக் கொண்டிருக்கின்றான், எதையெல்லாம் அவன் தரித்து அந்த பொருளினுடைய தன்மையை அதற்கு கொடுத்து அவன் அரவணைக்கின்றான், கருணை புரிகின்றான் என்பதனை பாம்பும் மதியும் மடமானும் பாய்புலியும் தாம்பயின்று தாழ அருவி தாங்குதலால் ஆம்பொன் உருவடியில் ஓங்கொழி சேர் கண்ணுதலான் கோலத் திருவடியின் சிலம்பு. அழகான உன்னுடைய கோலத் திருவடி, அதில் சிலம்பு அணிய பெற்றிருக்கின்றாய். வேறு என்னெல்லாம் அணிகலன்கள்? அணிகளாகிய அரவு, சந்திரன், மென்மையான மான், பாய்கின்ற புலி அவனிடத்தே இருந்து பயின்றதால் கீழே விழும் கங்கை ஒழுகுவதனால், பொன்னிறத்தை உடையதும் சிறந்து விளங்குகின்ற ஒளியைச் சேர்ந்தவனும் நெற்றியில் கண் கொண்டிருக்கின்றான். அவன் பொன் போன்ற மேனியன், அவன் சடைகளும் பொன்மயமாக மிளிர்கின்றது. அவன் அணிகலன்களாக அரவம், சந்திரன், மான், புலி ஆகியவற்றையெல்லாம் தன்னகத்தே கொண்டுள்ளான். திருவுருவிலும் பொன்னிறத்தோடு சிறந்து விளங்குகின்றான். நெற்றியிலும் அக்னியையே கண்ணாக கொண்டிருக்கின்றான். ஞான பிழம்புது. அவனுடைய திருவடியானது அன்பர்கள் விரும்புகின்ற ஒரு பேற்றினை கொடுக்கக்கூடியது. அத்தகையவன் பெரும் மலையாக உள்ளான். இவ்வளவு விடயங்களையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் எல்லாவற்றையும் எல்லா தன்மையையும் தன்னகத்தே கொண்டவன் எவ்வளவு ஒரு பெரியவனாக இருப்பான், அதனால் மலையாக உள்ளான் என்று சொல்லி அந்த சிலம்படியால் ஊடலை தான் தவிர்ப்பான் வேண்டி சிலம்படி மேல் செல்வ ரத்தம் சேர்த்தி நலம் பெற்று எதிராய செக்கரினும் இக்கோலம் செய்தான் முதிரா மதியான் முடி. இளமதியை அணிந்த இறைவன் சிலம்பை அணிந்த திருமுடியை உடைய இறைவியின் ஊடலை தானே போக்குவதற்கு விரும்பி அப்பிராட்டியின் சிலம்படியின் மேல் உள்ள செம்பஞ்சு குழம்பை படச் செய்து அழகேற்றி முன் ஒப்பாக இருந்த செவ்வானத்தை மிஞ்சும் அளவில் சிவந்த இவ்வடியை திருமுடிக்கு செய்தான். அவனுடைய திருவடியானது சிவந்து இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார் இந்த பாடலில் காரைக்கால் அம்மையார். அது மட்டுமல்ல, இறைவியின் அவளையும் அவன் அன்பு பாராட்டுகின்றான், அவளோடு எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கின்றான் என்பதையும் இந்த பாடலின் வாயிலாக சொல்லுகின்றான். அடுத்த பாடலில் முடிமேல் கொடுமதியான் முக்கண்ணான் நல்ல அடிமேல் கொடுமதியோம் கூற்றை படிமேல் குனிய வலமாம் அடிமை கொண்டாட பெற்றோம் இனிய வலம் உண்டோ எமக்கு.
அவன் திருவடி பேறு நமக்கு கிடைத்துவிட்டால் நமக்கு எந்த துயரும் இல்லை. ஆக அடியவருக்கு துயர் இல்லை என்பதனை திருமுடி மேல் வளைந்த பிறையை அணிந்திருக்கின்றார் முக்கண்ணன். அவன் பிறப்பு இறப்பு நீக்கும் நல்ல திருவடிகள். கூற்றவனையும் ஒரு பொருளாக கொள்ளும். அவனுடைய திருவடி பேறு கிடைத்துவிட்டால் காலனை உதைத்த திருவடிகள் அல்லவா அது. அதனால் நமக்கு காலனுடைய பயம் கூட கிடையாது. இவ்வுலகில் வேறொருவரை வணங்க தேவையில்லை, நாம் வணங்கவும் மாட்டோம். எங்கட்கு அடியாரான தன்மையை பெரியோர்கள் கொண்டாடும் பெரும் பேரும் பெற்றோம். அத்தகைய நாங்கள் எங்களுக்கு ஒரு துயரமும் இல்லை என்று சொல்லி, எமக்கு இதுவோ பேராசை என்றும் தவிராது எமக்கொரு நாள் காட்டுதியோ எந்தாய், அமைக்கவே போந்தெறி பாய்ந்தன்ன புரிசடையாய் பொங்கிரவில் ஏந்தெறி பாய்ந்தாடும் இடம். இந்த பாடலில் காரைக்கால் அம்மையார் தன்னுடைய பேராசையை சொல்லுகின்றார். என்ன பேராசையாம்? தீயானது பறந்தும் விருந்தும் தோன்றுவது போல புரிசடைகளை கொண்டிருக்கின்றாய். அவனுடைய புரிசடைகள் பொன் போல ஒளிர்கின்றன, மிளிர்கின்றன. அது தீயை போல இருக்கின்றதாம். என்ன பேராசை அடியவனுக்கு? அது யாதெனின், இருளானது விம்மித்ததும்பும் நள்ளிரலில் விரிந்த கொழுந்துகளை கொண்ட தீயில் திருஆடல் செய்யும் இடத்தினை அடியவனுக்கு ஒரு நாளாவது காட்டாயோ? உன்னுடைய அந்த தீ தழல் போன்ற அந்த திரிசடைகள், அதையெல்லாம் விரித்து நீ இருளில் ஆடும் அந்த ஆடல், அதை எனக்கு காட்டுவாயா? நாம் அஞ்ஞானத்தில் இருக்கும் பொழுது இறைவன்தான் மெய்ஞானமாக நமக்கு கருணை புரிந்து நம்மை கடைத்தேறச் செய்கின்றான். அதுதான் அந்த மெய்ஞான பேரின்பம், மெய்ப்பொருளை நாம் உணரும் ஒரு தருணம். ஆக அந்த தருணத்தை அவன் தன்னுடைய திருவிளையாடலை, திருநடனத்தை நமக்கு விளக்கினால்தான், காட்டினால்தான் நாம் அடைய முடியும். அத்தகைய பேற்றினை எனக்கு கொடுப்பாயாக என்று சொல்லுகின்றார் நம்முடைய காரைக்கால் அம்மை. இடப்பால வானத்து எழுமதியை நீயோர் மடப்பாவை தன்னருகே வைத்தால் இடப்பாகம் கொண்டாள் மலைப்பாவை கூறொன்றும் கண்மலங்கான் கண்டாயே முக்கண்ணாய்க்கண். இந்த 71வது பாடலிலிருந்து தொடர்ந்து 3 பாடல்களுக்கு இறைவனுடைய கண்ணை முதன்மைப்படுத்தி அவளை நம்முடைய காரைக்கால் அம்மை அழைத்து மகிழ்கின்றாள். இந்த பாடலில் இடமதியையும் சூடியிருக்கின்றாய், இடப்பாகத்தில் சித்திரப்பாவை என்ன உமையம்மையையும் நீ வைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட உன்னுடைய தன்மையானது அதை இளமையும் அழகும் கொண்ட சக்தியானவள். அவள் இந்த ஒரு செயலுக்கு, உன்னுடைய செயலுக்கு என்னதான் உரைப்பாளோ யான் அறியேன் என்று காரைக்கால் அம்மையே இந்த ஞான தத்துவங்களை எல்லாம் இதற்கு மேலும் எவ்வாறு இயம்புவது நம்மிடம் என்று சில விடயங்களை உணரத்தான் முடியும், இயம்புவது கடினம். அப்படிப்பட்ட ஒரு பக்தி உணர்வை காரைக்கால் அம்மை பெற்றாள் என்பது திண்ணம். அதனை நமக்கு அவள் அதனுடைய அந்த வியப்பை, மகத்துவத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒவ்வொரு பாடலிலும் சொல்லுகின்றாள். அடுத்த பாடலில் தந்தையாக போற்றுகின்றார் இறைவனை. கண்டு எந்தை என்றிறைஞ்சி கைப்பணியான் செய்யனேல் அண்டம் பெரினும் அது வேண்டேன். அவன் என்னுடைய தந்தை, அவன் இந்த அண்டப்பிரபஞ்சத்திற்கும் தலைவனே அவன்தான். அவனுடைய அன்பை பெற்றபின் இந்த அண்டப்பிரபஞ்சமாகிய இந்த போகமும் பொருளும் தான் எனக்கு எதற்கு வேணும்? அது கிடைத்தாலும் நான் வேண்டேன். துண்டஞ்சேர் விண்ணாளும் திங்களாய் மிக்குலகம் எழினுக்கும் கண்ணாளா ஈதன் கருத்து. அங்கே முக்கண்ணன், இங்கே கண்ணாளன். உன்னை எம் தந்தையே என்று வணங்கினேன். நின் திருத்தொண்டு உனக்கு அடிமையாக பூண்டு உன்னுடைய திருவடியின் கருணையையும் ஞானத்தையும் பெற்ற பின் அந்த தொண்டினை செய்யாது நான் இருப்பேனா? இந்த அண்டம் பெறினும் யான் வேண்டேன். பிறைமதியை திரைமுடியில் கொண்டுள்ள பிரானே, 7 உலகங்களுக்கும் மேலாகவும் கண்ணாகவும் விளங்குவனே, இறைவனே, என் தந்தையே என்று சொல்லி அவனை நம் கருத்தினில் நாம் எவ்வாறு கொள்ள வேண்டும் என்பதை, கருத்தினால் நீ கருதிற்றெல்லாம் உடனே திருத்தெல்லாம் சிக்கென நான் சொன்னேன்.
பருத்தரங்க வெள்ள நீர் ஏற்றான் அடிக்கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் ஓது. அத்தகைய இறைவன் கண்ணாளன், முக்கண்ணன், சந்திரன், சூரியன், அக்னி ஆகிய மூன்றுமே இறைவனிடமிருந்துதான் ஒளியை பெறுகின்றன. இந்த 7 உலகங்களுக்கும் அப்பாலும் அவன் உயர்ந்தவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்டவனை நீ எப்பொழுதும் உன் உள்ளத்திலே அவனை பொருந்தச் செய். உன் கருத்தில் சிந்தையாக அவனை கொள். அப்படி அவனை பக்தி செய்து அவன் திருவடியை நீ பணிந்தாயே. ஆனால் எப்படிப்பட்ட திருவடி? தாமரை போன்ற அவனுடைய திருவடி. அவன் திருமுடியில் என்ன தரித்திருக்கின்றான்? கங்கையை அவன் கொண்டிருக்கின்றான். அது வெள்ளமாக பெருகி வரும் கங்கை. அப்படிப்பட்ட அந்த இறைவன், அவனை நீ உறுதியாக பற்று. அவனையே உன் உள்ளத்தில் கொள். அவனுடைய பற்றிய சிந்தனைகளையே உன் கருத்தில் கொள். அப்பொழுது அவன் உன் அகத்துக்குள் எல்லாம் முழுவதும் நிறைந்து விடுவான். அப்படிப்பட்ட அவனை அவன் திருவடி தொழுதே அந்த ஒரு மேலான பக்தி உணர்வினை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லுகின்றார் காரைக்கால் அம்மை. அடுத்த 74வது பாடலில் ஓத நெடுங்கடல்கள் எத்தனையும் உய்த்திட்ட ஏதும் நிறைந்தில்லை என்பரால் பேதையர்கள் எண்ணாது இடும் பலியார் என்னோ நிறைந்தவா கண்ணார் கபால கலம். இங்கேயும் கண்ணார் என்ற சொற்றொடரை சொல்ல தவறவில்லை காரைக்கால் அம்மை. அவன் பலியேற்றலை இந்த பாடலில் வியந்திருக்கின்றார் அம்மை. இறைவனுடைய அந்த பிரம்ம கபாலமானது அவன் பிச்சையை ஏந்துகின்றான் அல்லவா, அது அலைகள் பெறக்கூடிய ஆழமான 7 கடல்களும் ஒன்று செய்து பெய்தாலும் கூட அது நிரம்பாதாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிச்சை பாத்திரத்தில் தாருகாவனத்து முனிவர்களின் மனைவிமார்கள் சிறிய அளவே அவர்கள் பிச்சையாக இட்டார்களாம். அது என்ன ஒரு வியப்பு! இவனுடைய அன்பின் ஆற்றலின் திறத்தை அவர்கள் உணரவில்லை என்பதனை சொல்லுகின்றார் நம்முடைய காரைக்கால் அம்மை. வானம் போன்ற காட்சியை 75வது பாடலில் நமக்கு காண்பிக்கின்றாள். கலங்கு புனல் கங்கை ஊடாடலாலும் இலங்கு மதி இயங்கலாலும் தலங்கொள் பரிசுடையான் நீள் முடிமேல் பாம்பியங்கலாலும் விரிசடையாம் காணில் விசும்பு. என்னவெல்லாம் அசைகின்றன இறைவன் மேலே! கலங்கு புனல் கங்கை, கலங்கிய புனலை உடைய ஆகாய கங்கை அசைகின்றதாம். அது மலைகளிலிருந்து, இமயமலையிலிருந்து பனியானது உருகி அது பின்பு அருவியாக காட்டாற்று வெள்ளமாக வருகின்றது. அத்தகைய அந்த பெரும் திறமுடைய கங்கையானது வெள்ளப்பெருக்கெடுத்து வருகின்ற அதனை இறைவன் தன்னுடைய ஆகாய கங்கையை அவன் தன் ஜடாமுடியில் அடக்கி வைத்துள்ளான். அது எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை அது பெற்றிருக்கும்! அது அசைகின்றதாம். அவனுடைய மதி இயங்குகின்றது, அதிலிருந்து ஒளி வெளிப்படுகின்றது. அதன் பின்பு பாம்புகள், அவன்தான் தன்னுடைய ஜடாமுடியிலும் அலங்காரமாக அரவத்தை கொண்டுள்ளான். கழுத்தில் அரவமானது மாலையாக பெற்றுள்ளான், இடுப்பில் கச்சையாக பெற்றுள்ளான். அந்த ஜடாமுடியில் உள்ள அரவம் அதுவும் அசைகின்றது. இப்படி மார்பின் மேல் பாம்புகள் உலாவுகின்றன. இப்படி இந்த காட்சியானது, இந்த அசைவு, இந்த காற்றாற்று வெள்ளம், அதாவது அங்கே நீர், இப்படி இந்த பஞ்சபூதங்களினுடைய இந்த இயக்கங்களை இறைவனிடம் நம்மால் காண முடிகின்றது என்ற ஒரு அழகான ஒரு காட்சியமைப்பை இந்த பாடலில் நமக்கு சொல்லுகின்றார். இப்படி நமக்கு விளக்கும் அம்மை 76வது பாடலில் விசும்பில் விதியுடைய விண்ணோர் பணிந்து பசும்பொன் மணிமகுடம் தேய்ப்ப முசிந்தெங்கும் எந்தாய் தழும்பேறியே பாவம் பொல்லாவாம் அந்தாமரை போல அடி. இவன் 7 உலகங்களுக்கும் மேலான கண்ணாளன். இவனுடைய உருவ தரிசனமே ஒரு வானத்தை போன்ற காட்சியை நமக்கு அளிக்கின்றதல்லவா? அதோடு நின்று விடுமா என்றால் இல்லை. அதற்கும் மேலான ஒரு காட்சி, அதற்கும் மேலானவன் இறைவன். இந்த வானத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கின்றான், அண்ட பிரபஞ்சத்திற்கும் அப்பாற்பட்டு அவன் இருக்கின்றான் என்பதனை தான் விண்ணில் வாழும் நிலை கொண்ட தேவர்கள் அவர்கள் இறைவனை, அவனுடைய திருவடியை அவர்கள் பணிகின்றார்கள். எப்படி பணிகின்றார்கள்? பொன்னும் மணியும் பதிக்க பெற்ற அவர்களுடைய திருமுடிகளை அணிந்த அவருடைய தலையை இறைவனுடைய திருவடியின் மேல் அவர்கள்
வைத்து வணங்குவதனால் அவர்களுடைய மணிமுடிகள், அவர்களுக்கு பதவிகளையும் கொடுத்து அவர்களுக்கு மரியாதையும் கொடுத்து பணிகளையும் கொடுத்திருக்கின்றார் இறைவன். அத்தகைய தேவர்கள் இவனுடைய திருவடியை பணிவதால் அவர்களுடைய மணிமுடிகள் இவன் திருவடியில் தேய்க்க பெற்று அதனால் அவன் திருவடிகளெல்லாம் தழும்பேறி இருக்கின்றனவாம் என்று வருத்தப்படுகின்றாள் நம்முடைய காரைக்காலம்மை. இவ்வளவு பெரியவன் என்று சொல்லிவிட்டாரே, அவன் இந்த வேலைகளை எல்லாம் எவ்வாறு செய்கின்றான்? அடிபேரின் பாதாளம் பேரும் அடிகள் முடிபேரின் மாமுகடு பேரும் கடகம் மறிந்தாடு கைபேரில் வாந்திசைகள் பேரும் அறிந்தாடும் ஆற்றாத அரங்கு. இறைவனுடைய ஆடல் திறம். இறைவனே, நீ ஆடல் கொள்ளும் பொழுது திருவடி வேகமாக பெயர்ந்திடுவதால் பாதாள உலகம் நிலை பெயர்ந்து விடுகின்றதாம். அவனுடைய திருமுடியானது அது விரைந்து ஆடுவதனால் வானத்தின் உச்சியையும் முட்டிவிட்டு அதனையும் தாண்டி அது வானையும் பெயர்ந்து விடுகிறதாம். அதையும் தாண்டி அது செல்கின்றது. திருக்கரங்கள் என்ன செய்கின்றன? திருமுடியை சொல்லியாகிவிட்டது திருவடி. அடுத்தது திருக்கரங்களை அவன் வீசி ஆடுவதினால் 8 திசைகளும் நிலைகுலைந்து விடுகின்றனவாம். அப்படி இந்த உலகமாகவும் அண்ட பிரபஞ்சமாகவும் இறைவன் அணுவிற்கு அணுவாக இருக்கின்றான், எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கின்றான் என்பதனை தான் இவற்றை எல்லாம் அறிந்து நடனம் புரிந்திடுக. ஏனென்றால் இந்த அரங்கானது சிறிய அரங்கு, தேவரீருடைய ஆனந்த தாண்டவத்தை தாங்காது, அது நிலைகுலைந்து விடும் என்று காரைக்காலம்மை வியந்து போற்றுகின்றார். அரங்கமா பேய்காட்டில் ஆடுவான் வாளா இறங்குமோ எவ்வுயிருக்கும் ஏழாய் இறங்குமேல் என்னாக வையான் தான் எவ்வுலகம் ஈந்தளியான் பன்னாள் இறந்தால் பணிந்து. யாருக்கு இறைவன் இறங்கி வந்து அவருக்கு எவ்வுலகமும் ஈந்தளிப்பான், எப்பதவியிலும் உள்ளவராக அவரை வைப்பான். எத்தகையவர்? அவரே அடியார்கள். அந்த அடியார்களுடைய தன்மையாது பன்னாள் இறந்தால் பணிந்து. எந்த ஒரு ஈடுபாட்டையும் பக்தியையும் அவர்கள் வெளிப்படுத்தினால், அவர்கள் இறைவனை பணிந்தால் அவன் அவர்களுக்காக இறங்கி வருவான். பல்கால் வணங்கி வழிபட்டு விண்ணப்பித்தால் அவன் இறங்குவான் என்று சொல்லுகின்றார் காரைக்கால் அம்மையார். அப்படி இறங்கி வரும் பொழுது அவன் நம்மை எப்பதவியிலும் உள்ளவராக வைப்பான். எந்த உலகத்தை தான் வழங்கி போற்றிட மாட்டான். அவன் எங்கே நடனமாடுகின்றான்? பேய்கொண்ட இடுகாட்டையே ஆடரங்கமாக கொண்டு ஆடல் கொள்ளுகின்றான் சிவன். இவர் இன்னார் என்று பாராமல் அனைத்து உயிர்களுக்கும் இறங்குவானோ? அடியார்களுக்கு இறங்குவான். அவர்கள் பலகாலமாக வழிபட்டு விண்ணப்பிக்கும் பொழுது இறங்குவான் என்று சொல்லுகின்றார் காரைக்கால் அம்மையார். இந்த இடத்தில், இந்த பாடலில் அரங்கமா பேய்காட்டில் ஆடுவான், பேய்கள் இருக்கும் இடுகாட்டையே ஆடரங்கமாக கொண்டவன். இதனையே நம்முடைய நாவுக்கரசு பெருமானும் அவருடைய முதல் பதிகமான கூற்றாயனவாறு என்ற பதிகத்தில் நிறைவு பாடலில் இந்த சொற்றொடரை நாம் காணலாம். திருச்சிற்றம்பலம். போர்த்தாயங்கோர் ஆனையின் நீர் உரித்தோல் புறங்காடு அரங்கானடம் ஆடவல்லாய் ஆர்த்தான் அரக்கந்தனை மால்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். அடுத்த 79வது பாடலில் பணித்தும் படர்சடையான் பாதங்கள் போதால் அணிந்தும் அணிந்தவரை ஏத்த துணிந்தென்றும் எந்தையார்க்கு ஆட்செய்ய பெற்ற இதுகொலோ சிந்தையார்க்கு உள்ள செருக்கு.
தந்தை சிவபிரான் அவனை பணிந்து ஆடியவர்கள். ஆனால் அத்தகைய ஒரு நிலையானது நமக்கு செருக்கினை கொடுக்கும். ஏனென்றால் நம் சிந்தையில் சிவபிரானை இருத்தும் ஒரு பேர் எத்தகைய பேர்? அத்தகைய அந்த பேர் நமக்கு செருக்கினை கொடுக்கும். பறந்து விரிந்த சடைகளை உடையவனின் திருவடிகளை பணிந்தும் மலர்ந்துள்ள மலர்களால் அர்ச்சித்தும் போற்றி புகழ்வதும் நன்னறியாம் என அறிந்தோம். பின்னர் என் தந்தையான சிவனாருக்கு அடியவராக தொண்டு செய்தோம். அவ்வாறு பெற்ற இந்த நிலையில்தானோ எம் சிந்தை செருக்குற காரணம் என்று அழகாக இறைவனை போற்றி பணிந்து துதிப்பாடுவதை, அவனை புகழ்வதை எத்தகைய ஒரு பெரிய பேறு, ஒரு ஆனந்தத்தை அளிப்பது என்பதை இந்த பாடலில் அம்மையார் விளக்குகின்றார். அடுத்த 80வது பாடலில் லட்சுமியுடன் வீற்றிருக்கும் திருமால் என்ற ஒரு சொற்றொடை கொண்டது அந்த பாடல். செருக்கினால் வெற்படுத்த எத்தனையோ தின்தோள் அரக்கனையும் முன்னின்று அடர்த்த திருத்தக்க மாலயனும் காணாத அரற்றி மகிழ்ந்தேத்த காலனையும் வென்றுதைத்த கால். இறைவனின் திருவடி பணிந்தவர், அடியாராக தன்னை பாவித்து கொள்பவர், அவனுடைய பாதங்களை போற்றுபவர், அவனை தந்தையாக எண்ணுபவர், அத்தகைய ஒரு சிந்தையே நமக்கு செருக்கினை கொடுப்பது, அத்தகைய பெரிய பேறு என்று சொல்லி அவனுடைய திருநடனத்தையும் அவனுடைய திருவடி தரிசனத்தையும் அதன் சிறப்பையும் நமக்கு உரைத்து கொண்டே வருகின்றார் காரைக்காலம்மை. அதில் அந்த திருவடி வேறு எத்தகைய செயல்களை செய்திருக்கிறது என்பதை செருக்கினால் வெற்படுத்த எத்தனையோ தின்தோள் அரக்கனையும், அதாவது இங்கே ராவணன் சொல்லப்படுகின்றான். தம்மை விட வலியவரில்லை என செருக்குற்று கைலை மலையை தூக்கிட முயன்று திண்மை கொண்ட பல்தோள்களை உடைய ராவணனையும் முன்னே நின்று அழித்தினவாம் இறைவனுடைய திருவடி. அது மட்டுமா செய்தது அந்த திருவடி? திருத்தக்க மாலயனும் காணாது திருவினால் தகுதி பெற்ற திருமாலும் நான்முகனும் பெருமானை காணாமல் அரற்றிட பின் பிரான் அருள் செய்ய மகிழ்ந்து போற்றி பாடிட காலனையும் வென்றுதைத்த கால், யாராலும் வெல்லுதற்கரிய காலனையும் உதைத்து வென்ற நல்ல திருவடிகள் என்று திருவடியின் பெருமையையும் அடியார்கள் அதனை பணிவதற்குண்டான பேற்றினையும் காரணங்களையும் சொல்லுகின்றார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். இந்த 80வது பாடலுடன் இந்த பகுதியானது நிறைவடைகின்றது. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.